Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. பிரிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பிரிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஓ நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஓ நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் ஒன்றே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் ஒன்றே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். சேர்ந்து பாடு. நீர் கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். ஓ நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஓ நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஓ நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஓ நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை வந்து சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை வந்து சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஓ நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஓ நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஓ நாவாலே என்றும் பாடு. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஒரு முறையாக கூட நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். हमारे स्वर्गीय पिता इस सुंदर समय के लिए हम एक बार और आपको धन्यवाद करते हैं प्रभु। ஆண்டவரே, வசனங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து இந்த வசனங்களை கற்றுக்கொள்ளோட ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோடைய ஆசீர்வதி. परमेश्वर वचन सीखने के लिए हमारी सहायता करिए प्रभु। हमारे साथ वचन सीखने वाले हर एक परिवार को आपके हाथ में समर्पण करते हैं, उनको आशीष करिए प्रभु। இன்டர்நெட்டுடைய பிரச்சனைகளால் சில பேர் வர முடியாமல் இருக்கிறது. அவர்களும் ஏற்ற வேளையில் ஜாயின் பண்ண தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம்.
परमेश्वर इंटरनेट की खराबी की वजह से कुछ लोग ज्वाइन नहीं कर पा रहे हैं प्रभु, उनको भी आशीष करिए, समय पर ज्वाइन करने के लिए मदद करिए प्रभु। தேவர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். हर किसी को आशीष करिए, குடும்பமாக ஆசீர்வதி, परिवार समेत उनको आशीष பிள்ளைகளாக करिए, தலைமுறைகளாக ஆசீர்வதிக்கும்படி उनको पीढ़ियों को बच्चों को आशीष करिए, பெரிய மாற்றங்களை கொண்டு வருவீராக. बहुत ज्यादा बदलावट लेके आइए। ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாகவும் தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். हर एक परिवार के द्वारा आपके नाम की महिमा होने पाए, கரங்களை ஒப்படைக்கிறோம். आपके हाथ में समर्पण இயேசு करते हैं। நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना मांगा। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. தேவன் हालेलुया। ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் அதனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த நாளிலே நாம் குடும்பம் தேவனால் ஸ்தாபிதமான இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி காரியங்களை படித்து கொண்டு வருகிறோம். சங்கீதம் 128வது சங்கீதத்திலிருந்து அதை தொடர்ந்து நாம் படித்து பார்த்து கொண்டு வந்தோம். கடந்த வாரத்தில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். எப்படி தேவன் இந்த காரியங்களை செய்கிறார் என்ற குடும்பத்தை எப்படி ஸ்தாபிதம் பண்ணுகிறார், எப்படி அதை ஆசீர்வதிக்கிறார் என்ற காரியங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபத்தோடு இருங்கள். ஒரு புக்கு, நோட் புக்கு, பென், பைபிள் எல்லாம் நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்வது நல்லது. சில வசனங்களை சொல்லுகிற பொழுது அவைகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு பின்னாலே ஆசீர்வாதமாக இருக்கும். आमीन। हम परिवार के बारे में आगे सीखने जा रहे हैं। परमेश्वर के द्वारा स्थापित उस महान परिवार, उसके बारे में हम सीखेंगे। अगर आपके पास कोई पेपर या किताब या नोटबुक या पेन है तो निकाल के रख दीजिएगा। जो भी आपको यहाँ रेफरेंस बताएंगे वो लिख के रखेंगे तो आपके लिए अच्छी बात होगा। குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை மிகவும் முக்கியமான ஒரு காரியம். கணவன் ஒரு மேசனை போலவும் மனைவி கணவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஹெல்ப்பரை போலவும் என்று சொல்லி ஒரு வீடை கட்டுகிற பொழுது எப்படி அந்த வீடு ஒரு மேசனால மற்றவரோட சேர்ந்து கட்டுகிறவர்கள் கட்டப்படுகிறதோ அப்படி கட்டப்படுகிறது என்று சொல்லி நாம் படித்தோம். हमने पीछे सीखा है कि एक परिवार, एक घर जैसे बनाया जाता है, वहाँ पे एक मेसन की जरूरत है, उसके हेल्पर की सहायता की जरूरत है, एक सहायक की जरूरत है। वैसे ही हम अपने परिवार में पति पत्नी के एकता बहुत जरूरी है आगे बढ़ने के लिए। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। அது அப்படி இருந்தால்தான் அந்த வீடு ஒழுங்காக கட்ட முடியும். ऐसे एकता के तरीके से काम करेंगे तभी वो उस घर को हम बहुत अच्छी तरीके से बनाए जा सके। அது மட்டுமல்ல, கூட்டு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் படித்தோம். अगर वो एक सब लोग इकट्ठे रहने वाला या माता पिता सास ससुर सब मिल के रहने वाला घर हो तो वहाँ पे सब लोग एक जैसा काम करेंगे तभी वो घर सही ढंग से आगे बढ़ेगा। ஒருவேளை கணவனுடைய தகப்பனோ தாயோ இல்லை உறவினர் சகோதரி சகோதரர்களோ கூட இருக்கும் பொழுது அவர்கள் ஒத்துழையாமல் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வருகிறது. शायद वो एक पति के माँ बाप या उनके भाई बहन कोई लोग घर में होगा तो वो एक जैसा हमारे साथ नहीं देगा तो घर आगे बढ़ना बड़ी मुश्किल की काम हो जाएगा। உறவினர்களாக இருந்தாலும் பிரச்சனைகள் வருகிறது. உறவினர்கள் ரிலேஷன்ஸ் கூட இருந்தாலும் कोई रिश्तेदार अगर घर साथ में हो तो उससे भी मुश्किल परेशानियां हो सकते हैं। அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும், ஞானத்தோடு காரியங்களை செய்ய வேண்டும். वो एक जैसा काम करना चाहिए और बुद्धि और ज्ञान से काम को आगे बढ़ाना चाहिए। நான் ஒரு உதாரணத்தை சொல்லி இன்னைக்கு கிளாஸை நாம் ஆரம்பிக்க போறோம். ஒரு உதாரணம் இப்போ நடக்க போகிறது. நாளைக்கு நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறோம். ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க. एक घर से जो है एक बहन ने फोन किया मुझे। அநேக வருடங்களுக்கு முன்னதாக எனக்கு அந்த குடும்பத்தை தெரியும். 20 வருடத்துக்கு முன்னால் எனக்கு அந்த குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பத்தில் முதல்ல நான் என்னை அழைத்து போன பொழுது நான் கணவன் மனைவி ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை 3 பேர் இருக்கிற ஒரு குடும்பம். बहुत साल पहले से मैं उनको जानता हूँ। उस घर में पति पत्नी, उनके साथ एक 1.5-2 साल की एक बच्ची भी थी। அவர்களுக்காக ஜெபித்தோம். ஆவியானவர் அன்றைக்கு அவங்க வாடகை வீட்டில் இருந்தாங்க. ஆவியானவர் அன்னைக்கே ஒரு ஆலோசனையை கொடுத்தா, நீங்கள் சொந்தமாக ஒரு வீடை வாங்குவீர்கள் என்று சொல்லி, அதே போல் 2 வருடத்துக்கு பிறகு சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கி அவர்கள் இப்போ ரெஜோரி கார்டன் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. हाँ, वो उस घर में जब मैं गया था तो वो किराए के मकान में रहता था। उस समय परमेश्वर ने मुझे कहा है कि आप लोग एक अपना घर जल्दी से जल्दी खरीदेंगे करके। वैसे उनको परमेश्वर ने कार्य किया, एक घर खरीद ले। वो अब रजौरी गार्डन में अपने घर में रहते हैं। நான் ஆரம்பத்தில் அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் சந்திக்கிற பொழுது அவர் கொஞ்சம் தண்ணி எல்லாம் அடிப்பார், ஆட்டோ ஓட்டுறாரு, தண்ணி அடிப்பார், கொஞ்சம் அப்படி சிகரெட் எல்லாம் குடிக்கிற மாதிரி ஒரு சுபாவம் அவருக்கு இருந்தது.
जब मैं उनके घर में जाता था 20 साल पहले, उस समय जो हस्बैंड जो है थोड़ा बहुत दारू पीता था और சிகரெட் வேற பீத்தா था. கவுன்சிலிங் பண்ணோம், அவருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். சில நாட்களில் அந்த சுபாவங்களை எல்லாம் அவர் விட்டுட்டாரு. அது தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அவரை கொண்டு வந்தார். लेकिन उस भाई से मैंने काउंसलिंग वगैरह कराया, मेरे से बात करके उन्होंने कुछ साल बाद उन्होंने वो छोड़ दिया. ஆனாலும் அதனால வந்த ஒரு பெரிய ஒரு துக்கமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, लेकिन उस घर में होने वाली एक दुखित बात क्या था, அவர் அந்த மது அருந்துறது புகைப்பிடிக்கிறதெல்லாம் காரணமாக அவருடைய லிவர் கோரால்கள் இருந்தது, கொஞ்சம் நோய்கள் எல்லாம் அவருக்கு வந்தது. அதுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு 10-12 வருடத்துக்கு பிறகு அந்த காரியமான காரியங்கள் உண்டாச்சு. அவர் முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னால் கவுன்சிலிங் பண்ண பிறகு அதில் நிப்பாட்டிட்டாரு. பட் அந்த 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 சுபாவங்கள் அவர் முதல்ல அந்த புகைப்பிடிக்கிறது, அந்த மது இருந்ததுனால அது அவருடைய உடல் உறுப்புகளை பாதிச்சு. ये 20 साल पहले की बात कर रहे हैं. उनके बाद मेरे मिलने के बाद कुछ समय बाद उन्होंने छोड़ दिया था, लेकिन वो ज़्यादा वो करता था, इसलिए उनके जो लिवर वगैरह में वो ज़्यादा ही बीमारी में पकड़ गया था. 2 வருஷத்துக்கு முன்னால் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டைனில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் கொஞ்சம் சில ப்ராப்ளங்கள் வந்து அவர் இறந்து போயிட்டார், உலகத்தை விட்டு போயிட்டார். 2 साल पहले जो है उनको वो शारीरिक तरफ से बहुत कमज़ोर हो गया था, वो इस दुनिया से हट गया है. அந்த பொம்பளை பிள்ளையும் அந்த அம்மாவும் மட்டும்தான் இப்போ இருக்கிறாங்க. अब वो लड़की और वो माँ जो है वो एक घर में रहते हैं. 2 நாளைக்கு முன்னால் அவங்கள என்னை கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது பாஸ்டர், நீங்கள் வந்து திரும்பவும் ஜெபம் பண்ணணும், சில கவுன்சிலிங் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. நாளை தேவ சுத்தமாக இருந்தால் நாளைக்கு சாயங்காலம் நாங்கள் போகிறோம். 2 दिन पहले मुझे फ़ोन करके उस बहन ने बोला है, पास्टर जी कुछ घर में कुछ परेशानियां हैं, आप एक बार और आइए, हमारे लिए प्रार्थना करिए और काउंसलिंग करिए करके. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லி இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். उस घर के एक बात बता के मैं अपने क्लास को आगे बढ़ा. அந்த கணவனுக்கு மனைவிக்கு உண்மையிலே குழந்தை கிடையாது. उस मियाँ बीबी को जो है बच्चे नहीं था. அவங்கள்ட்ட இருந்த குழந்தை வந்து அடாப்டட் குழந்தை, தத்தெடுத்து வளர்க்குறாங்க அந்த பிள்ளையை. उस बच्चा जो है उन्होंने अडॉप्ट किया हुआ है, गोद लिया हुआ बच्चा है. நான் அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் அங்கே போகிறப்ப அவங்க அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. हाँ, जब 20 साल पहले जब मैं उनके पास पहुंचे थे, जब लड़की 2 साल गए, तब मेरे को एक कहानियाँ उन्होंने बता दिया. அப்போ அந்த பாப்பாவுக்கு ஒரு வயசு 2 வயசு இருக்கு மேக்ஸிமம், அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். उस समय उस बच्चे की जो है 2 साल होगी ज़्यादा से ज़्यादा. அவங்க வந்து என்கிட்ட இந்த பிள்ளை வந்து அடாப்டட் பிள்ளைன்னு சொல்கிறப்பவே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சிஸ்டர் முதல்ல இந்த குழந்தைய எடுத்துகிட்டு வெளியில் போக சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் என்ன பேசணுமோ அந்த காரியத்தை பற்றி எனக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அதனால் அவர் கணவர் குழந்தை எடுத்துகிட்டு வெளியில் போனாங்க. அந்த சகோதரி தான் அந்த குழந்தைய நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு குழந்தையில் வருஷக்கணக்கில் நாங்கள் ஜெபம் பண்ணோம், அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த மாதிரி அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களெல்லாம் எனக்கு சொன்னாங்க. जब मेरे से उस बच्चे के बारे में कुछ बताना चाहता था, तो मैंने उनको बताया था पहले बच्चे को बाहर लेके जाओ, उसके बाद बताना. तो उनके पति ने जो है बच्चे को बाहर लेके और उनके मदर ने जो है मुझे बता दिया. பாருங்க, என்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு தேர்ட் பர்சன், ஏன்டா அவங்க உண்மையை சொல்கிறாங்க, பாஸ்டர்ன்ற முறையில் கவுன்சிலிங்கிற முறையில் ஜெபம் பண்ண போனால அவங்க உண்மையை சொன்னாங்க. என்னக்கா அவங்களுடைய காரணங்களை பற்றி, அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி ஒன்றொன்றா சொல்லிக்கிட்டு வருகிற பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தோடு என்கிட்ட சொன்னாங்க. அப்பொழுது நான் பாருங்கள், அந்த குழந்தைக்கு 2 வயசு தான் இருக்குது. நம்ம நினைக்கிற இந்த 2 வயசு குழந்தைக்கு என்ன புரியும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நான் அப்போது அந்த குழந்தைய பற்றி சொல்லுகிற பொழுது இந்த குழந்தைய வெளியில் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கணவனை கொடுத்து விட்டுட்டு அப்புறம் அந்த குழந்தைய பற்றின காரியங்களை நான் கேட்டேன். वो बच्चा इतना छोटा था, 2 साल के बच्चे कुछ समझ भी नहीं पाते, फिर भी मैंने उनको कहा है कि उस बच्चे को बाहर ले जाने के बाद मुझसे बातें कहना कर. வேதம் சொல்லுகிறது, ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை கருத்தரிக்கிற பொழுது 4வது வாரத்தில் இருந்தது ஒரு மாசத்திலிருந்து ஒரு மாசத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு தாய் அப்சர்வ் பண்ணக்கூடிய காரியங்கள், அதாவது தாய் கேட்கக்கூடிய வார்த்தைகள், காணக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து அந்த குழந்தைக்குள்ளே போய் சேரும், குழந்தையுடைய இருதயத்தில் போய் சேரும் என்று சொல்லி நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேதத்தில் கூட அதுக்கு தெளிவு இருக்குது. एक बच्चा जब अपने एक माँ के गोद में जब पैदा होने शुरू हो जाता है, उस 4 हफ्ते से लेकर वो बच्चा जो है, माँ कुछ भी सोचते हैं, पढ़ते हैं, सुनते हैं, सब वो बच्चा भी सुनते हैं करके हम वजन से भी पढ़ते हैं और वैज्ञानिक लोग भी कहते हैं. அதனால பிள்ளைகள்கிட்ட வந்து அது ஒரு பிள்ளையினுடைய கேரக்டர் டெவலப் ஆகுறதே தாயின் கருவில் இருந்த நேரத்திலிருந்து 6 வயசுக்குள்ள, 6 வீட்டில் இருக்கக்கூடிய 6 வயசு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் 6 வயசுக்குள்ள. இப்போ எல்லாம் பிள்ளைகள் வந்து சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுறோம், 3 வயசு 4 வயசில் அனுப்பிச்சி விட்டுறோம். பட் 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய வந்து
அந்த குழந்தைய என்னென்ன அப்சர்வ் பண்ணுறாங்க வீட்டில், அவங்க அம்மா அப்பா பேசுறது, அம்மா பேசுறது, அப்பாவனுடைய சுபாவம், அம்மாவனுடைய சுபாவம் எல்லாத்தையும் இந்த குழந்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம நினைப்போம் சின்ன பிள்ளை தானே அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது, உண்மை அதுதான். हाँ, एक बच्चा जब पैदा होने के बाद 6 साल तक जो है बच्चा घर में ही सब कुछ उसको समझ में आ जाता है। स्कूल जाने से पहले वो सारी चीज़ों को वो समझ जाते हैं। வேதத்தில் கூட ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்குது. அந்த உதாரணத்தை ஒன்று உங்களுக்கு படித்து காட்டி விட்டு முன்னால் போகலாம். वचन में भी हम उसके लिए एक दृष्टांत पढ़ सकते हैं, उदाहरण दिया हुआ है। லூக்கோஸ் எழுதின சுவிசேஷம், लूकोस रचित सुसमाचार அதனுடைய 1வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு நான் வந்தோமானால், उसका पहला अध्याय उसका 26वां आयत। சாரி 44 1வது அதிகாரம் 44வது வசனம். लूक रचित सुसमाचार उसका पहला अध्याय उसका 44वां आयत 44। हिंदी पढ़िए मतलब। और देख, यूं ही तेरे नमस्कार का शब्द मेरे कानों में पड़ा, यूं ही बच्चा मेरे पेट में आनंद से उछल पड़ा। இதோ எலிசபெத்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் இருக்கிற மரியாள் வந்து, எலிசபெத்தும் மரியாள் வந்து கசின்ஸ். பட் எலிசபெத் வந்து ரொம்ப ஓல்ட் ஏஜ், மரியாள் வந்து ஒரு கன்னி பெண். தேவதூதன் வந்து எலிசபெத் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்கள பார்த்து வாழ்த்துதல் தெரிவிக்கும்படியாக மரியாள் எலிசபெத்துடைய வீட்டுக்கு போகிறாங்க. जो हम यहाँ पे वो देख सकते हैं, इसके पीछे की कहानी हमें पता है। जब एलिशबा जो गोद भरा हुआ था तब मरियम जो उनसे मिलने जाती है, वहाँ जाके जब उनको धन्यवाद बोलने की बात यहाँ पे की गई है। அப்பொழுது யோவான் ஸ்நாபகனை வந்து 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் எலிசபெத். நல்லா கவனிக்கணும் இந்த பகுதியை. तब एलिशबा जो है 6 महीने जो यूहन्ना बपतिस्मा देने वाले को अपने गोद में मतलब अपने गर्भ में ले रही थी। அங்கே போன உடனே மரியாள் வந்து எலிசபெத்தை வந்து வாழ்த்துறாங்க, அவங்கள வந்து எக்ஸால்ட் பண்ணுறாங்க. वहाँ पे जो मरियम जो उनसे मिल के जो है उनको कुछ नमस्कार की शब्दें वहाँ पे बोल रहे हैं। பாருங்க, சக்கரியாவின் வீட்டுக்குள் 40வது வசனத்துல பேசுகிறேன் பாருங்க. சக்கரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். वहाँ पे जकरिया के घर में जाकर एलिशबा को नमस्कार किया। எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. वहाँ पे एलिशबा ने मरियम का नमस्कार सुना, यूं ही बच्चा उनके पेट में उछला। எலிசபெத் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஆள் என்று சொல்லி எழுதப்பட்டது. एलिशबा पवित्र आत्मा से परिपूर्ण हो गई करके वहाँ पे लिखा है। இதோ அது 44 கூட அப்படி சொல்லி, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று சொல்லி எலிசபெத் மரியாளுக்கு சொன்னக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். यूं ही तेरे नमस्कार के शब्द मेरे कानों में पड़ा, यूं बच्चा मेरे पेट में आनंद से उछल पड़ा करके वहाँ पे लिखा। பாருங்க, 6 மாதம் தான் ஆகுது. 6 மாதம் தான் ஆகுது. நீங்க அது புதுசாக அந்த 1வது அதிகாரத்துல படிச்சு வந்தீங்கன்னா, மரியாளுக்கு கப்ரியேல் தூதன் அந்த தரிசனத்தின் மூலமாக காரியங்களை சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மேல் நிழலிடுவார் என்று சொல்லி அந்த காரியங்களை சொல்லுகிற நேரத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னால தான் கப்ரியேல்ன்ற தூதன் வந்து இவருக்கு அவர் யோசேப்புக்கு முன்னால அந்த இடத்துல போய் பேரு ஜக்கரியா அவருடைய அவர் தேவியராக அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவர்கிட்ட போய் சொல்கிறாரு. இந்த 6 மாதத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம், 6 மாதத்துக்கு முன்னால் அந்த சம்பவம் நடந்தப்போ அது பிறகு வீட்டுக்கு வந்து பிறகு அவள் கர்ப்பிணியாக இருக்கிறான்னு தெரிஞ்சார். அதுக்கு 6 மாதத்துக்கு பிறகு தான் மரியாள்கிட்ட வந்து நீ கர்ப்பவதி ஆவாள் என்று தேவதூதன் சொல்லுகிறார். जकरिया भविष्यवक्ता के जो उनको ये 6 महीने पहले ही बता दिया गया था कि उनको यूहन्ना बपतिस्मा देने वाला पैदा होगा करके। तो उसके बाद जो 6 महीने बाद जो है मरियम के पास भी वो गब्रियल दूत जो आते हैं। அப்போ ஞானஸ்நாபனாக இருக்கக்கூடிய யோவான் 6 மாதம் தாயாராகிய எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிற பொழுதுதான் மரியாள் போய் வாழ்த்துதல் சொல்கிறாள்.
जब बपतिस्मा देने वाले को 6 महीने वो गोद में ले रखी थी एलिशबा, तब जो मरियम जाके उनको नमस्कार कह रहे हैं। அந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே 6 மாச குழந்தையா இருக்கக்கூடிய யோவான் எலிசபெத்துடைய வயிற்றில துள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். वहाँ पे हम देख सकते हैं जब इनकी मरियम की नमस्कार को सुनते हुए एलिशबा के पेट में जो यूहन्ना बपतिस्मा देने वाला जो 6 महीने का बच्चा जो है पेट में बहुत उछल कूद कर रहा है। அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், பிள்ளைய நம்ம சொல்றதை கேட்க மாட்டோம்னு நினைக்கிறோம். பட் வேதம் சொல்லுகிறது சயின்டிபிக்கலாகவும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. हम सोचते हैं कि बच्चे को कुछ पता नहीं है, लेकिन हम परमेश्वर की वचन भी कहता है कि पेट में बच्चे सब कुछ सुनते हैं, देखते हैं, सब उनको पता चल जाता है। சயின்டிபிக்கலா நிரூபிக்கப்பட்டதுன்னா 4 மாதம் ஒரு பெண் கர்ப்பவதியாகி 4 மாதத்துக்குள்ள அந்த பிள்ளையோட முழு உருவம் வருகிறதா. அந்த உருவம் வருகிறதுக்குள்ளே இருதயம் படைக்கப்படுகிறது. அந்த இருதயத்துக்குள்ள தாய் கேட்கிறது, காண்கிறது, அனுபவிக்கிறது எல்லாமே அந்த குழந்தைக்கு போய் சேருகிறது என்று சொல்லி विज्ञानिகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. वैज्ञानिक लोग भी ये बताते हैं कि 4 महीने में वो बच्चा जो पूर्ण रूप में आ जाता है पेट में, तो वो सब कुछ जो मादा सुनते हैं, देखते हैं, सब कुछ वो बच्चे को पता चल जाता है करके। பாருங்க, அப்போ பிள்ளைகள்கிட்ட நம்ம எந்த காரியத்தை பேசுகிறோம் ரொம்ப கவனமா பேசணும். பிள்ளைகளுக்கு எது தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவைகளை மட்டும்தான் நான் பேசுறேன். इसलिए आपको बड़े ध्यान देना है कि आप बच्चे जो समझना चाहिए वही बातें आपको बोलना है और देखना सुनना है। பாருங்க, குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி எப்படி அன்போட சந்தோஷத்தோட வாழ்கிறார்களோ அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைகள் வாழ்ந்து பெரியவங்களாவாங்க, அவங்க குடும்பம் நடத்துவாங்க. एक घर के अंदर माता पिता जैसे अपने घर को चलाता है, उसी को देख के या बच्चा बढ़ता है, वो भी अपने भविष्य में अपने परिवार भी वैसे ही चलाएगा। அதுக்கு கணவன் மனைவியோட மட்டுமல்ல, கணவன் மனைவியுடைய தாய் தகப்பனுடைய, அதாவது மாமியார் மாமனாருடைய, 2 பேருடைய, கணவனுடைய மாமனார் மாமியார் இல்லைன்னா மனைவியோட மாமனார் மாமியார், அவை 2 பேருடையும் வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்கள், கொழுந்தியா யார் இருந்தாலும், நாத்துனா யார் இருந்தாலும் அவருடைய ஒத்துழைப்பு அந்த குடும்பத்துக்குள்ள தேவைப்படுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். उस परिवार के अंदर जो माता पिता के या पति पत्नी के सास ससुर दोनों तरफ से जो भी हो, उनके साथ जो भाई बहन होगा, नंद होंगे, जो भी होंगे, सब लोग अगर इकट्ठे रहते हो तो सब लोग एक जैसा अपना सोच विचार रख के अपने घर को चलाएंगे या मिलजुल के उस परिवार को चलाएंगे, तभी वो परिवार आगे बढ़ेगा। பாருங்க, இந்த குடும்பத்துக்குள்ள நாளைக்கு நாங்க போற குடும்பத்துக்குள்ள அதான் சொல்லி வரேன். நாளைக்கு நாங்க போற குடும்பத்துக்குள்ள நடந்த என்ன அதான் சொல்றேன். हाँ, उस घर की बातें मैं बताना चाहता हूँ जिस घर में कल जाना है मुझे। அந்த பாப்பாவை பத்தின விஷயம் சொல்லுகிற பொழுது நான் அந்த பாப்பாவை வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு அவளுக்கு கேட்காதபடி 2 வயசு தான் இருக்குது, பட் அப்போ கூட அவளுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்றதுனால தனிப்பட்ட முறையில் அவளை பத்தின ரகசியங்களை நான் தெரிந்து வந்தேன். हाँ, उस बच्चे जो 2 साल के थे, जब मेरे को ये बात बताया गया था, तब भी मैंने उस बच्चे को बाहर भेजने के बाद ही मैंने उस बात को सुना था। ஆனால் இவர்கள் வீடு வாங்கின பிறகு அந்த பிரதரனுடைய அம்மா அந்த வீட்டில் வந்து தங்கி இருந்தாங்க. लेकिन इन्होंने घर खरीदने के बाद जो है उनके पार्टी जो उनके हस्बैंड के माँ जो है इनके घर में आके रहने लगी। அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய ஒரு தவறு பண்ணிட்டாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த நம்ம வீட்டில் வரக்கூடிய இந்த முதியோர்களை ரொம்ப கவனிக்கணும். நான் நிறைய இடத்துல போறப்ப அவர்களை பற்றி சொல்றேன். அவங்க மேல எனக்கு அப்பா மேலே அம்மா மேலே யார் மேலே எனக்கு கோபம் கிடையாது. ஆனால் சில காரியங்கள் வந்து என்ன சொல்றாங்க, அவங்க வந்து அந்த ஞானம் இல்லாதபடி சில காரியங்களை செய்து விடுவார்கள். அது பின்னால பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். अपने घर में होने वाले बुजुर्ग लोगों का ध्यान रखना बहुत जरूरी है, क्योंकि वो पुराने सोच विचार के लोग हैं। वो बुद्धि के बिना सोचे बिना कुछ बातों को अगर बताएंगे तो वो पूरे गलत हो जाते हैं। தாய் தகப்பனும் வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டில் பாட்டியும் பாப்பாவோ பையனோ தான் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க தான் இருப்பாங்க, பேரனும் பாட்டி இருப்பாங்க, இல்லை தாத்தா இருப்பாங்க. जब माता पिता बाहर जाएंगे, काम पे चले जाते हैं, तो वो बुजुर्ग लोग जो माता पिता या पार्टी लोग जो माता पिता होते हैं, उनके दादी या नानी दादा कोई भी हो, वो बुजुर्ग लोग और बच्चे के साथ रहते हैं। அவங்க தேவையில்லாத காரியங்கள், ஒருவேளை மருமக மேல கோபமா இருக்கலாம், மாமனாருக்கு இல்லை மருமக மேல கோபமா இருக்கலாம். ஸோ மருமகளை பற்றியோ மருமனை பற்றியோ மோசமான காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, சொன்னபடி கேட்க மாட்டான் உங்க அப்பா, இல்லைன்னா படிக்காம இருந்தான், ஸ்கூலுக்கு போக மாட்டான், அப்படி இப்படி சொல்லிட்டு தேவையில்லாத காரியங்கள் பிள்ளைகளுடைய இதயத்தில் உங்களுக்கு சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால பிள்ளைகளை வச்சுட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. இல்லைன்னா கொலை பண்ணுறது, ரிவெஞ்ச் பண்ணக்கூடிய சீரியல்ஸ், டிவி சீரியல்ஸ், இதுகளெல்லாம் பிள்ளைகளை காட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. हाँ, बुजुर्ग लोग क्या करते हैं, वो बच्चों को जब और कोई बातें करने के लिए नहीं होता तो वो बच्चों को अपनी बातें सारे बताने लगते हैं, या अपने बच्चों के बारे में या बहू के बारे में या अपने बेटे के बारे में जो बातें होती है, गलत बातें होती है, उनको समझाने लगते हैं, उल्टी सीधी बातें बोलते हैं। அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ரொம்ப பாதிக்கும்.
लेकिन वो बच्चों के भविष्य को बहुत बुरी तरह से बाधित करेगा। அவங்க அதை புரிந்து கொள்றதில்ல. அவங்க ஞானம் இல்லாதபடி அவங்க டைம் பாஸுக்காகவோ இல்ல மருமக மேலேயோ மருமகன் மேலேயோ இல்ல மருமகனுடைய வீட்டுக்காரங்க அவர்கள் சொந்தக்காரங்க மேலேயோ பந்துடைய அவங்க மேலே ஏதாவது இருக்க கோபங்களை எல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கு பிள்ளைகளை யூஸ் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு தேவையில்லாத காரியங்களை சொல்லி இதெல்லாம் அவங்க இருதயத்துக்குள்ள போட்டுருவாங்க. वो दूसरों के ऊपर की जो गुस्सा जो है निकालने के लिए सारी बातें जो है बच्चों को समझाते हैं। ஸோ அது ரொம்ப மோசமான ஒரு காரியம், தவறான ஒரு காரியம். அதை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பெற்றோர்கள் அப்படி செஞ்சுட்டாங்கன்னா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நாளைக்கு சின்ன பிள்ளைகள் வருகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளோட பிள்ளைகள் வருகிற ஒரு நாள் நாம் அதை செய்யக்கூடாது. ரொம்ப தவறான ஒரு காரியம். बहुत गलत बात है। अगर आप लोग भी आगे ध्यान रखिएगा, अपने बच्चे हो जाएंगे, उनके बच्चे जब होंगे तो उनको ऐसे गलत बातें ना समझाइएगा और ध्यान रखिएगा। என்ன நடந்துச்சு, இந்த தாயார் அந்த பிள்ளை அடாப்டட் குழந்தை, தத்தெடுத்து வளர்த்த குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையிட்டே சொல்லிடுச்சு. हाँ, ये दादी ने क्या कर दिया है कि इस बच्चे को बता दिया है कि हमने गोद लिया के करके। இது நடந்தது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால. அதாவது அந்த பிள்ளைக்கு ஒரு 15 வயசு இருக்கிறப்ப தான் இந்த தாயார் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க இந்த காரியம். ये 10-12 साल पहले की बात है। मतलब जब उन्होंने बता दिया था कि बच्चे को उस समय 15 साल होगी। சொன்ன பிறகு பிள்ளையை பயப்படுத்தி சொல்லியிருக்காங்க, உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடாத, சொன்னேன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி போல குழந்தைய பயப்படுத்தினதுனால அவ யார்கிட்டையும் சொல்லல. ஆனால் அவன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா நான் வந்து ஒரு அடாப்டட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. हाँ, ये बच्चे को ये दादी माँ ने डरा दिया था कि अगर तुम किसी को बोलेगी तो मैं नहीं घर पे नहीं रहूंगी, भाग जाऊंगी करके। इसलिए वो बच्चा किसी को बोले नहीं है, मन में रख लिया। அவங்க அப்பா இருக்கிறது வரைக்கும் அவ அதை வெளியில காட்டிக்கல. நாங்கள் அப்பா இறந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ சில நாட்களுக்கு முன்னதாக வேறு சில பிரச்சனைகள் அந்த பாப்பாவுடைய வாழ்க்கையில வந்த உடனே அம்மாவுக்கு மகளுக்கு சண்டை வந்துருச்சு. ये 2 साल पहले उनके फादर गुजरने से पहले तक ये लड़की बिल्कुल नॉर्मल रहती थी, कोई बात बताई नहीं है। लेकिन जब उनके फादर गुजर गया तो उनके माँ के और बेटी के बीच में कुछ अनबन होने लगी। அந்த நேரத்துல இந்த புள்ள தான் அடாப்டட் சைல்டுன்னு தனக்கு தெரியுன்ற வாரியத்தை வெளியில சொல்லிட்டான். तब बच्चे ने गुस्से में आके कि उस माँ को बता दिया है कि मुझे पता है कि तुमने मुझे गोद लिया है करके। பாருங்க, அந்த தாயுடைய இருதயம் எவ்வளவு நொந்து இருக்கும். பிள்ளை இல்லாம இருந்துச்சு, சொந்த பிள்ளையை போல வளர்த்தி கொண்டு வந்தது. ஒரு நாள் கூட தன்னுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லி வெளியிலே காட்டல. எவ்வளவு தியாகம் பண்ணினாங்க அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு. என்னென்ன காரியங்கள் செய்து அந்த குடும்பம் ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா மாற்றுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த தாயார், இந்த வயதான தாயார் செஞ்ச ஒரு சின்ன ஞானக்குறைவினால அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை. இப்போ நாளைக்கு நாங்கள் அங்கே போகிறோம், கவுன்சிலிங்காக கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த பொண்ணு வேறு சில பிரச்சனைகளில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் நான் வந்தே தான் ஆகணும், நாளைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. நாங்கள் நாளைக்கு அங்கே போகிறோம், நீங்களும் அந்த பாப்பாவுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. उस माँ ने कितनी मुश्किल से उस बच्चे को पालन पोषण किया होगा, कितने प्यार से उनको बढ़ा के लेके आए। लेकिन एकदम से जब उसने बोला होगा तो उनको कितने दुख लगी होगी। कल हमें वहाँ पे जाना है, आप लोग भी उसके लिए प्रार्थना करिए। अब वो कुछ गलत रिश्ते में फंस गया है, उसके लिए प्रार्थना करिए। நாளை நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குடும்பம் கட்டுகிறது கேவலம் கணவனும் மனைவியும் அல்ல, அவர்களோடு சேர்ந்து கணவனுடைய தகப்பன், மனைவியுடைய தகப்பன், தாய், மாமியார், மாமனார், நாத்தனார், யாராரு இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள, கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட்டு குடும்பம், இல்லை வெளியில இருந்தாலும் அவர்கள் வந்து போற பொழுது எல்லாரும் அந்த அன்பு, அந்த குடும்பத்துக்குள்ள அன்பை நிலைநிறுத்தி போகணும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போனா அதுக்கு கணவன் மனைவி சண்டை வரும். एक घर के अंदर जितने लोग रहते हैं वो सब लोग इकट्ठे रहेंगे, एक जैसा एकता से उस घर को चलाएंगे, तभी वो घर आगे बढ़ेगा। नहीं तो कोई लोग हम देख सकते हैं कि कुछ लोग घर में आके जाने के बाद जो है घर के अंदर लड़ाई शुरू हो जाते हैं। அதுதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படிப்பட்டவர்களை கொஞ்சம் தூரமா வைத்துக் கொள்வது நல்லது. நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ऐसे लोगों को कुछ दूर रखना हमारे परिवार के लिए अच्छी बात है। பிவேர், அந்த காரியங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்தை கட்டுகிறவர்களோடு நாம் ஒரு நல்ல ஃபெலோஷிப் வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னால் நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலம் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். घर को बनाने वालों के साथ, उस घर को आगे बढ़ाने के लिए जो भी हमें समझौता करता है या साथ देता है, उनके साथ मिलजुल के जाना अच्छी बात है। हमारे बच्चों के लिए, उनके भविष्य के लिए बहुत अच्छी बात है। அதனால குடும்பம் கட்டுகிற பொழுது எல்லாருடைய ஒற்றுமையின் தேவைப்படுகிறது என்று சொல்லி போன வாரத்தில் அதான் அந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் சொல்லி நம்ம படித்தோம். इसलिए पिछले हफ्ते हमने पढ़ा है कि घर बनाने के लिए उस घर के सारे लोगों की एकता की जरूरत है। பாருங்க, இன்னும் அந்த இது
இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய காரியம் இல்லைன்னா குடும்பம் என்று சொல்லக்கூடியதும் அது தேவனால் நியமிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். हम परमेश्वर के वचन में देखते हैं कि शादी जो है परमेश्वर के द्वारा बनाया हुआ एक कार्य है करके हम देखते हैं. வசனத்தை படிப்போமாக. उसके लिए हम एक वचन को पढ़ेंगे. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம் படிப்போம். उत्पत्ति की किताब उसका 2:24 पढ़ेंगे हम. இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். इस कारण पुरुष अपने माता पिता को छोड़कर अपनी पत्नी से मिला रहेगा और वो एक तन बने रहेंगे. பாருங்க, அங்க வந்து தமிழ்ல வந்து மாம்சமாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. तमिल में लिखा है कि मांस बन के रहेगा करके. ஆனா அந்த ஹீப்ரு ஒரிஜினல் அந்த எழுத்துல எழுதப்பட்டிருக்குன்னா ஒரு சிந்தை உள்ளவர்களாக, ஒரு 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 எய்ம், ஒரே கோல், ஒரே ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற அந்த அர்த்தங்கள் தான் அதுக்கு வரும். लेकिन उसका सही ढंग का मतलब ये है कि एक जैसा सोच विचार उनका एक होगा करके, एक जैसे सोच के अपने घर को चलाए. நம்ம பார்த்தோம் அந்த குடும்பத்துக்குள்ள முக்கியமான 2-3 ஆட்கள். ஒன்று தேவன், தேவனுடைய பிரசன்னம். 2 கணவன் மனைவி. एक घर के अंदर हमने देखा है कि 3 व्यक्ति की जरूरत होती है एक परिवार बनाने के लिए. वहाँ पे पहला है परमेश्वर, दूसरा पति पत्नी. அதுதான் அப்படி அந்த 3 பேருடைய ஐக்கியம் தான் முதல்ல ஒரு குடும்பத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்றாரு. एक परिवार का जो पहला कदम यही है. ஆமென். ஆமென். அடுத்து இந்த குடும்பம் என்ற வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் இருக்குது, விதவிதமான அர்த்தங்கள் இருக்குது. அவைகள் என்ன என்று சில காரியங்களை நான் பார்க்கிறோம். हम देख सकते हैं कि परिवार का जो अलग-अलग मतलब हम देख सकते हैं. ஆண்டவர் சொன்னாரு, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்கிறார். उत्पत्ति की किताब में हम देख सकते हैं कि परमेश्वर कहते हैं कि मैं आदम के लिए एक सच्चे साथी, एक सही ढंग का साथी को ढूंढूंगा. 18வது அதிகாரம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது वचन. उत्पत्ति की किताब उसका 2:18. फिर यहोवा परमेश्वर ने कहा, आदम का अकेला रहना अच्छा नहीं, मैं उसके लिए एक ऐसा सहायक बनाऊंगा जो उससे मेल खाए. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது वचन. हालेलुया. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டது. हालेलुया. में लिखा है कि वो आदम का अकेला रहना अच्छा नहीं, मैं उसके लिए एक ऐसा सहायक बनाऊंगा जो उससे मेल खाए. அதுல இங்கிலீஷ்ல அந்த ஏற்ற துணை அப்படின்னு சொல்லக்கூடிய சில இடங்கள்ல வந்து ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு சரியான தனி வார்த்தைகள் இங்கிலீஷ்ல பலவிதமான வார்த்தைகள் இருக்கிறது, शब्दங்கள் இருக்குது. அவை என்னன்னு சொல்லி காரியத்தை பார்க்கலாம். उस सहायक, उस वहाँ पे लिखा है ना, जो सहायक को ढूंढूंगा करके, उसका अलग अलग मतलब है. குடும்பம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படி? उस परिवार का मतलब क्या है? ஒன்னு கம்பானியன்ஷிப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. पहले लिखा है कि एक साहचर्य, इकट्ठे रहने का जगह. தோழமை. इकट्ठे रहने का जगह. என்னுடைய மனைவி எனக்கு ஒரு தோழன், நண்பன். அதுதான் मेरा दोस्त, एक दोस्त या दोस्ती. துணையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல ஹெல்ப்பர் அப்படின்ற இந்த வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்கு. அப்படின்னு நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. इंग्लिश में हम समझते हैं कि अगर हेल्पर करके बोलेगा तो हमारे नीचे, हमारा साथ, मतलब कोई सहायक बन के साथ काम करने वाला. அதோட அர்த்தம் தோழன். எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஒரு ஃப்ரெண்ட் எப்படி, நம்மளுக்கு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு, உயிருக்குறான ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். एक सही ढंग का दोस्त हमारा जैसा हो, एक सच्चा दोस्त हमारे साथ कैसे बन के रहता है, वैसे होना चाहिए पति और पत्नी. அதான் கம்பானியன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். वो है कि इकट्ठे रहने का परिवार. என்ன காரியமா இருந்தா பாருங்க, நல்ல ஒரு உயிர் நண்பன்னா என்ன சொல்ல, என்ன காரியமா நம்ம வாழ்க்கையில என்ன காரியமா இருந்தாலும் நம்ம பகிர்ந்து கொள்வோம். वो कोई भी बात हो, हमारे मन के अंदर की कोई भी बात हो, हम अच्छे, अगर तो कोई दोस्त है तो हम उनको बताते हैं. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் லைஃப். டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படையா இருக்கும் எல்லா காரியம். बिल्कुल साफ सुथरा होगा वो.
रिश्ता। ஒரு காரியத்தை மறைத்து வைக்க மாட்டோம். कुछ भी हम उनसे छुपाते नहीं है। கணவனுக்கு ஒரு காரியம் நடந்தா மனைவிட்ட ஓப்பனா சொல்லிடுவாங்க, எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி காரியம் நடந்துச்சு. अगर बीबी के साथ कोई घटना घटी है तो वो अपने पति से बताएंगे कि मेरे साथ ऐसी ऐसी बातें हुई है। மனைவிக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா மனைவி கணவன்கிட்ட சொல்லிடுவாங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. हाँ, अगर वो पति या पत्नी कौन हो, किसी के साथ भी कोई भी घटना घटे तो आपस में वो बांटते हैं। பணம் கையில வந்துச்சுன்னா கணவனுக்கு வந்துச்சுன்னா மனைவிட்ட அதை சொல்லுவாங்க, இவ்வளவு காசு என்கிட்ட இருக்குது, வந்திருக்கு, என்கிட்ட இருக்கு. மனைவிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு மறைவும் இருக்காதபடி எல்லா காரியங்களையும் வெளிப்படையாக சொல்றது, அதுதான் தோழமைன்னு சொல்லக்கூடியது. இல்லைன்னா நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அர்த்தம். आमीन। अगर किसी के पास कोई पैसे आएगा तो दोनों आपस में बताते हैं कि हाँ मेरे पास इतना पैसे आया, नहीं तो मेरे पास इतना है करके दोनों बताते हैं। कोई भी बात छुपाते नहीं है, दोनों आपस में बांटते हैं। இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீடர்களை என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை என்னுடைய நண்பர்கள் என்று அழைக்கிறேன் என்று தான் சொன்னார். यीशु मसीह भी अपने चेलों को यही बोला है कि मैं तुम्हें अपना मेरा दोस्त करके मैं बुलाता हूँ। நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். परमेश्वर यीशु मसीह कह रहे हैं कि दोस्तों के लिए जान देना बहुत महान कार्य है। அதுதான் அந்த ஒரு நட்பு. அதைத்தான் சரியா சொன்னா ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைக்கிற பொழுது ஆதாமுக்கு ஒரு உயிர் நண்பனைத்தான் ஏவாளாக ஆண்டவர் கொடுக்கிறார். हाँ, उस आदम और हव्वा को भी सृष्टि जब किया था परमेश्वर ने, तो उस आदम के लिए हव्वा को एक अपना जान बन के दिया है। ஒரு உயிர் நண்பன், எல்லா காரியங்களையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய, எந்த ரகசியமும் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். हाँ, एक ऐसा कोई भी छुपने वाली बात नहीं है, सारी बातें बताने वाले एक दोस्त। அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் ஆண்டவர் ஆதாமுக்கும் கொடுக்கிறார். ऐसा एक दोस्ती परमेश्वर ने आदम और हव्वा के बीच में दिया था। அதத்தான் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி சில நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் ஹெல்ப்பர்ன்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாங்க. உதவியாளர் அப்படின்ற அர்த்தத்தில் அதை சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த உதவியாளர்ன்றது மனைவிக்கு மட்டுமல்ல கணவனுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. हाँ, ये जो है बहुत सारे जगह में ऐसे सहाय करके लिखा है, लेकिन वो तो सही बात है, लेकिन दोनों के लिए, दोनों एक दूसरे के सहायक। கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் உதவி செய்கிறவர்கள். हाँ, पति पत्नी के लिए सहायक है और पत्नी पति के लिए सहायक है। दोनों आपस में अपना सहायता करते रहना चाहिए। அந்த ஹெல்ப்ன்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தை எடுக்கப்பட்டது ஜிம்னேஷியம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இடம். அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்டரை தான் ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க. அதை சொல்லி கொடுக்கிறவர் தான் ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க. आपने जिम्नेशियम देखे होंगे, वहाँ पे जो सिखाने वाला इंस्ट्रक्टर जो होते हैं उन्हीं को कहता है हेल्पर। அந்த இன்ஸ்ட்ரக்டர்னா அவருக்கு அந்த ஜிம்மில் என்னென்ன காரியங்கள் எடுக்கணும், எப்படி செய்யணும் எல்லாமே தெரியும். அவர் புதுசா போறவருக்கு ஹெல்ப்பர் கிடையாது. நம்ம ஹெல்ப்பர்னு எதை நினைக்கிறோமோ, உதவியாளர் நம்ம நினைக்கிறோமோ, அந்த மாதிரி ஹெல்ப்பர் கிடையாது. அவர் எல்லாமே தெரிஞ்சவர். அவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம எப்படி செய்ய வேண்டும், நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ண வேணும், நம்மளுக்கு எப்படி உதவி செய்யணும்னு உதவி செய்கிறார். அந்த ஒரு அர்த்தத்தை தான் இங்கே பைபிளில் கணவனும் மனைவியும் சொல்லி கொடுக்குறாங்க. हाँ, वहाँ पे हम देख सकते हैं, वो तो सब कुछ जानने वाला होता है, वो सिखाने वाला सब कुछ पहले ही जानता है, वो हमारा सहायता करता है। लेकिन हम सोचते हैं कि हेल्पर जो हम जो बोलता है उसको करने वाला होता है सहायक। वैसा नहीं है। ஓவர் வெயிட் எடுத்து அதை பிடிக்க முடியாம கீழே போட்டுற மாதிரி இல்லை உடம்புல போட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்ட்ரக்டர் உடனே என்ன பண்ணுவார், அவர் ஹெல்ப் பண்ணுவார். जो बहुत ज़्यादा वेट, जो वजन जो है हमसे नहीं उठा पा रहा है, वो हमारे ऊपर गिरने लायक होगा, तो वो क्या करता है, वो सिखाने वाला आके हमारा सहायता करता है। அந்த அர்த்தத்தில் தான் கணவனையும் மனைவியும் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. அதனுடைய அர்த்தங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கம்பானியன்ஷிப் இல்லைன்னா தோழமை, இல்லைன்னா நண்பன். उसी का मतलब हम पढ़ रहे हैं कि मतलब दोस्ती, सबसे पहले मतलब है कि दोस्ती। ஒன்று கம்பானியன்ஷிப், தோழமை, நண்பன், உயிர் நண்பன் அப்படின்ற அர்த்தம். उसका मतलब है कि दोस्त, दोस्ती या जो अपना जान देके भी हमें सहायता करने वाला व्यक्ति। ट्रांसपेरेंट, बिल्कुल साफ, எல்லாம் வெளிப்படையா, सब कुछ बिल्कुल खुला हुआ, மறைவும் இல்லாதபடி, कोई भी छुपाए बिना, मतलब बिल्कुल खुला। ரெண்டு பேருடைய லட்சியம் ஒன்று, क्योंकि दोनों का लक्ष्य जो है एक है। ஆண்டவரோடு சேர்ந்து ஒரு நல்ல மாதிரியான மற்றவர்களுக்கு மாடலா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும் என்பதுதான் கணவனுடைய மனைவியுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். उस पति पत्नी का सोच ये होना चाहिए कि परमेश्वर के साथ मिलके एक दूसरों के सामने एक नमूना बन के एक अच्छा परिवार को बनाना। அதை எதெல்லாம் அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய
வரக்கூடிய தடைகளை எல்லாம் நம்ம மனப்பூர்வமாக விட்டுவிட வேண்டும். उसके सामने कुछ भी हमारे सामने रुकावट हो उसको जान के हमें तोड़ना चाहिए. அதுதான் ஒரு புத்தியுள்ள கணவனுடையும் புத்தியுள்ள மனைவியுடையும் சுபாவம். அப்படித்தான் இருக்கணும். அதுதான் கரெக்ட். एक बुद्धि और ज्ञान से भरा हुआ पति पत्नी का सोच यही होना चाहिए. ஆமென். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் அவைகளை ஒரே போல அவைகளை எஃபெக்ட் ஆகிறது, பாதிக்கப்படுகிறது அந்த கணவனுக்கு மனைவிக்கு மட்டும்தான். மாமியாருக்கும் மாமனாருக்கும் நாத்தனாருக்கும் யாருக்குமே அது பாதிக்காது. அது பாதிக்கிறது உங்களை, குடும்பத்தை, உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களை மட்டும்தான் அது பாதிக்கும். एक परिवार के अंदर कोई भी परेशानी आए, दुख संकट आए, कोई ऊंच नीचाई कुछ भी आ जाए, वो सबसे पहले पति पत्नी को ही बाधित होता है. அதனால உங்க நண்பனுக்கு நீங்க துரோகம் பண்ணக்கூடாது. इसलिए अपने दोस्त को आप कोई गलत तरीके से उनको उपद्रव ना करिए. உயிர் நண்பனாக இருக்க வேண்டும். अपने जान देने लायक उनका दोस्त बन के रहना है. பாருங்க, நிறைய டிவோர்ஸஸ், திருமண வேறுபாடுகள் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்பரண்ட் இல்லாதபடி துரோகம் பண்ணுறதுனால தான் அந்த டிவோர்ஸஸ் வர்றதுக்கு காரணம். बहुत ज़्यादा परिवार के अंदर डिवोर्स किस लिए होता है कि वो आपस में बिल्कुल खुला नहीं है, बातें बताते नहीं है आपस में. அதன் மூலமாக அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. उसके द्वारा जो उनको पैदा होने वाले उनकी पीढ़ी जो है बाधित हो जाते हैं, बच्चे की भविष्य खराब हो जाते हैं. பாருங்க, யூகே அமெரிக்க நாடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மா பேர் தெரியாது. अगर आप बाहर के देशों में अगर देखेंगे तो वहाँ पे जो है बच्चों को अपने माता पिताओं का नाम तक नहीं जानते. கொஞ்ச நாள் வாழ்றாங்க, ஏதோ ஒரு சின்ன காரணம், ஈகோஸ், அது ஒரு பெரிய ஒரு பிசாசு. ஈகோன்றது ஒரு பெரிய பிசாசு. कुछ दिन इकट्ठे रहने के बाद अपने अपने घमंड के वजह से वो अलग अलग हो जाते हैं. அதன் மூலமாக அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். इस वजह से वो अलग अलग हो जाते हैं. சில நேரத்தில் தகப்பன் ஒரு குழந்தை எடுத்துட்டு போயிடுறாங்க, தாய் ஒரு குழந்தை எடுத்துட்டு போயிடுறாங்க, இல்லை தாய் 2 குழந்தை எடுத்து வந்துடுறாங்க, தகப்பன் அவருக்கு பிடிச்சவங்க கூட வாழ்றாங்க. இல்லைன்னா தகப்பன் 2 குழந்தை எடுத்துட்டு போயிடுறாங்க, தாய் இன்னொருத்தருக்கு பிடிச்சவங்க கூட வாழ்றாங்க. கடைசியில் குழந்தையை பராமரிக்கிறது சரியாக முடியாதபடினால குழந்தைய அவங்க இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அவர்கள் சமூகத்துக்கு தலைவேதனையாக மாறுகிறார்கள். हम देख सकते हैं उनके बच्चे जो है वो दोनों उनके अपने अपने अलग होने की वजह से कोई पति जो है तो अपने एक बच्चे को लेके चले जाते हैं, पत्नी जो है एक बच्चे को चले जाते हैं, नहीं तो दोनों को मां लेके चली जाती है. उनको सही ढंग से उनका परवरिश नहीं हो पाते हैं, इस वजह से बच्चे का भविष्य जो खराब हो जाते हैं. அமெரிக்க நாடுகளிலே, யூரோப்பிய நாடுகளிலே மட்டுமல்ல, இப்பொழுது ஏசியாவிலே, இந்தியாவிலேயும் கூட இது நடந்து கொண்டிருக்கிறது. हाँ, ये खाली हम बाहर के देशों में नहीं है, अमेरिका वगैरह में नहीं है, ये हमारे भारत देश में भी आजकल होने लगा है. நீங்க ஒரு 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 கொலைகாரனையோ, ஒரு திருடனையோ, இல்லை ஒரு அக்கிரமம் பண்ணுகிறவனையோ, பெண்களை உபதிரவம் பண்ணுகிறவனையோ பிடிச்சு அவனை உட்கார வச்சு சரியா அவன்கிட்ட அவனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு விசாரிச்சு பாருங்க, அவன் கெட்டு போனதுக்கு காரணமே அவனுடைய குடும்பமாக இருக்கும். आप ऐसे एक व्यक्ति से बात करके देखिए जो कत्ल करता है, जो गलत काम करता है, जो लड़कियों को मारता पीटता है, ऐसे एक व्यक्ति को अगर पकड़ के आप रखिए, उससे पूछिए वो आप ऐसे क्यों बन के अपने जीवन में करके पूछिए तो आप बताएगा. பிள்ளைகளுக்கு சரியான பராமரிப்பு இல்லாதபடி தேவ பயத்தில் பிள்ளைகளை வளர்க்காமல் இருக்கிறபடினால பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க. तो वो बताएगा कि वो मेरे परिवार के अंदर सही ढंग से मेरा परवरिश नहीं हो पाए, इस वजह से मैं ऐसा हो गया करके वो बताएगा. கணவன்கிட்ட மனைவிட்டே ஆண்டவர் கேட்பார். நிச்சயமா ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற நாளில் உனக்குன்னு நான் ஒரு குடும்பத்தை கொடுத்தேன், உன்னுடைய மனைவியுடன் நீ உண்மையா இருந்தாயா, கணவனுடன் நீ உண்மையா இருந்தாயா, உனக்கென்று நான் பிள்ளைகளை கொடுத்தேன், இந்த பிள்ளைகளை தேவ பயத்தில் நீ வளர்த்தாயா, என்னுடைய நாமத்துக்கு மகிமையாக நீ குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாயா அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிங்காசனத்தில் இருந்து நம்மகிட்ட கேள்வி கேட்பார். आखिरी दिन में जो उस न्याय के दिन जो है परमेश्वर हमसे जरूर पूछेगा कि मैंने तुम्हें एक परिवार दिया था, एक पति दिया था, एक पत्नी दिया थे, तुम्हें बच्चे दिए थे, तुम्हें उन सबों का सही ढंग से परवरिश किया है, संभाला है, उसका सारा हमें जवाब देना पड़ेगा. நம்ம என்ன பதில் கொடுப்போம்? हम क्या जवाब देंगे? ரொம்ப கவனமான காரியம். குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப கவனமான ஒரு காரியம். पारिवारिक जीवन जो बहुत ध्यान से लेके जाने वाले एक चीज है. குடும்ப வாழ்க்கைன்றது எப்படி தெரியுங்களா? ஒரு கிளாஸ்ல முழுமையாக தண்ணீரை நிரப்பி, அதனுடைய முழு அளவுக்கு தண்ணீரை நிரப்பி ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழுகாதபடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறது மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு காரியம் குடும்ப வாழ்க்கை அப்படின்றது. हाँ, हमारी पारिवारिक जीवन एक ऐसी चीज है, एक गिलास के अंदर आप बिल्कुल पूरे भरे भरे पानी लेके
एक जगह से उसको बिना गिरे ही दूसरे जगह पे लेके जाना है, वैसे इतना ध्यान से हम उसको लेके जाते हैं, वैसे ध्यान से लेके जाने वाली चीज है हमारे परिवार। தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழுகாம போனோம்னா எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் நீங்க வைக்கணும். अगर एक बूंद भी पानी नीचे गिरे बिना अगर उसको एक जगह से दूसरी जगह ले जाना है उस भरे हुए चीज को, कितना ध्यान देना पड़ेगा அதே हमें। போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ரொம்ப ஜபத்தோடு, ஞானத்தோடு, அறிவோடு காரியங்களை செய்தால் மட்டும்தான் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை நாம் வாழ முடியும். वैसे हम अपने पारिवारिक जीवन के अंदर बहुत ध्यान से परमेश्वर से पूछते हुए, प्रार्थना करते हुए बहुत ध्यान से लेके जाएंगे, तभी वो परिवार आगे बढ़ेगा। பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். उसमें सबसे पहले पवित्र आत्मा की अगुवाई की बहुत जरूरत है। அதே போல ஏதாவது உங்களுக்கு தெரியாம காரியங்கள் இருந்தால் நல்ல கவுன்சிலர்ஸ், ஃபேமிலி கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. நல்லபடியாக குடும்ப வாழ்க்கை வாழக்கூடிய காரியங்கள், தத்துவங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபேமிலி கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போகணும். நீங்கள் கவுன்சிலர்கள்ட்ட போகிறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் ஞானமான காரியம். கணவனும் மனைவியும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஒவ்வொரு காரியங்களை பற்றி, வீட்டுடைய ஃபினான்ஷியல் காரியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அது நிறைய காரியங்கள் ஒன்று சேர்ந்து, நிறைய ஆலோசனைகள் சேர்ந்து அவைகளை ஒருமுகப்படுத்தி கொண்டு போவது தான் குடும்ப வாழ்க்கை. அதில் சக்ஸஸ் ஆகிறவங்க சரியான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும். परिवार के अंदर जब उस परिवार को आगे बढ़ाने के लिए अगर आपको कुछ सोच विचार की कमी है, आपको समझ नहीं पा रहे हो, तो आप किसी काउंसलर से उसे राय लेना बहुत ज़रूरी है। उनसे राय लेना कोई गलत बात नहीं है, उसके अगुवाई में आगे बढ़ना जरूरी है। और पति पत्नी दोनों मिल के एक दूसरे से बात करके सारे बातों में अपना कदम लेना बहुत जरूरी है। ஒன்று அது காரியம். ரெண்டாவது நான் கம்பானியன்ஷிப், அது நண்பன், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். दूसरी बात है कि ये जो हमारे साथ दोस्त बना के जो दिया हुआ जो आपस में जो है बिल्कुल खुला होना चाहिए, बिल्कुल साफ होना चाहिए। நண்பன்றப்ப நண்பன் இன்னொரு இடத்துல இருந்து வர்றவர் நம்ம பேசி கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணி நண்பன் போயிடுவார் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அதுக்கு நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பனாக கணவனையும் மனைவியை நாம் கைத்துக்கலாம். அது அடுத்த ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்ல டைட்டில் வரும். கம்பானியன்ஷிப்க்கு அடுத்து ஃபெலோஷிப். ஃபெலோஷிப்னா என்னது? கூடி வாழ்தல். ஃபெலோஷிப் का मतलब है हम इकट्ठे रहते हैं। குடும்பம், நம்ம அதை பற்றி படிக்கிறோம். கூடி வருகிற பொழுது இன்பம் தரக்கூடியது குடும்பம். हाँ, जब हम इकट्ठे होते हैं तो हमें खुशी देने वाले चीज वो है परिवार। கூடி வாழ்தல். हाँ, इकट्ठे रहना, சேர்ந்து வாழ்றது, हम मिल के रहना। சேர்ந்து வாழ்தல்னா என்ன? ஃபெலோஷிப் போன வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபெலோஷிப்பை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபெலோஷிப்பில் அந்த காரியத்தை பற்றி சொன்னேன். ஃபெலோஷிப் அப்படின்ற வார்த்தையே 2 பேர் சேர்ந்து ஒரு படகை ஓட்டி செல்வதற்கு அந்த இதிலிருந்து தான் ஃபெலோஷிப்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் எடுத்துருக்காங்க. उस फेलोशिप इकट्ठे रहने का मतलब हमने पिछले हफ्ते भी सीखा था। एक नाव में जैसे अलग अलग दो व्यक्ति जो है इकट्ठे एक नाव में एक जैसा चला के आगे बढ़ते हैं। அது எப்படி 2 பேர் ஒரே மாதிரி துடுப்பை போடணும். वो एक जैसा उस नाव को चलाना है, அப்பதான் கரெக்டா நேராக அந்த படகு போகும். तभी वो नाव जो है सीधे चल के अपने लक्ष्य में पहुंचे, அவர்கள் அக்கறை போய் சேருவார்கள். वो दूसरे पार जो पहुंचेगा। இல்லைன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவர் அவருக்கு பிடிக்கிற மாதிரி தொடர்பு போடவும், ஆப்போசிட்டாக உட்காந்துருக்கிறவங்க அவருக்கு பிடிக்கிற மாதிரி துடுப்பு போனோம்னா நிறைய காரியங்கள் சம்பவிக்கும். ஒன்று, படகு அந்த இடத்துல சுற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. उस नाव में रहने वाला अपनी अपनी मर्जी से अगर उसको चलाएगा, वो एक अपनी तरीके से चलाएगा, दूसरा अपनी तरीके से चलाएगा, तो उसमें बहुत नुकसान की बात वहाँ है। पहली बात तो वो नाव तो वहीं घूमता रहेगा, இல்லாவிட்டால் அந்த படகு அந்த தண்ணீருக்குள்ள கவிழ்ந்து விடுவதற்கும் 2 பேருக்கும் ஆபத்து வர்றதுக்கும் காரணம். नहीं तो उस नाव जो है वहाँ पे उस पानी में डूबने की अवस्था आ सकता है, दोनों डूब सकते हैं वहाँ। ஸோ ஒரு மனதோடு அந்த என்ன பண்ணணும்? அந்த துடுப்பை போட வேண்டும். इसलिए वो एक जैसा उस नाव को चलाना அந்த है। வார்த்தையிலிருந்து அந்த ஃபெலோஷிப் அப்படின்னு, ஃபெலோஷிப் கூட இருக்கிற ஷிப்பில் கூட இருக்கிறவர் 2 பேருடையும் ஐக்கியம், எய்ம், கோல் ஒரே இதில் இருக்கிறோம். उस फेलोशिप का मतलब वहाँ से निकला है। एक मतलब उस नाव में साथ रहने वाला व्यक्ति, उसका एकता उसी को दिखाता அதான் है। பைபிளில் படித்தோம். கணவன் தன்னுடைய அப்பாவை அம்மாவை விட்டு, மனைவி அப்பா அம்மாவை விட்டு ஒரு மனதுள்ளவர்களாக, ஏக் தன், ஹிந்தியில் நல்லா எழுதியிருக்கிறாங்க, ஒரு மனதுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆதியாகமத்தில் 2வது அதிகாரம் கடைசி வசனம் படித்தோம். इसलिए हम मूलपति की किताब में पढ़ते हैं कि पति जो है अपने माता पिता को छोड़ के पत्नी के साथ मिला रहेगा, वो एक तन कहा जाएगा करके वहाँ पे पढ़ते हैं हम। 3வது காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்.
நண்பன் அப்படின்றது இல்லை, முதல்ல சொன்ன கம்பானியன்ஷிப் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப். दूसरी बात है जो दोस्ती, அப்படின்னா நட்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. சரியான தமிழ் வார்த்தை நட்பு. दूसरा दोस्त, हमारा दोस्त. அதாவது நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். हमारे दिल की सारी बातें बताने लायक एक अच्छा सा फ्रेंड, एक अच्छा दोस्त. தோழமை அப்படின்னு சொல்றதுக்கு நட்புக்கு வித்தியாசம் இருக்குது, அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். दोस्त और दोस्त एक ही तो है. Companionship is something different from friendship. Companionshipனா கம்பைன், ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய காரியம் தான் கம்பைன் சொல்றது. பட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னா அது நட்பு, அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியம். एक परिस्थिति में कंपेनियनशिप का उसको कहते हैं, एक परिस्थिति में इकट्ठे रहना, हमें एक जैसा बन के रहना, ஒற்றுமையோட एकता से रहना, ஒற்றுமையோட வாழக்கூடிய நட்பு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கூட புரியும் நினைக்கிறேன். और फ्रेंडशिप वो है वो दोस्ती. அது நட்பு, ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய உண்மையுள்ள ஒரு பாசம். हाँ, एक सच्चा दोस्ती, हम एक दूसरे से सारी बातें बताने लायक एक दोस्ती. இவ்வளவு காரியங்களும் குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்குது. हाँ, एक परिवार के अंदर ये सारी बातें होना चाहिए. கம்பானியன்ஷிப், தோழமை. हाँ, एक एकता की मन होना चाहिए. ஃபெலோஷிப், கூடி வாழ்தல். हाँ, एक साथ रहने का एक व्यवस्था. ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. एक दोस्ती होना चाहिए. இந்த மூன்று காரியம் சேர்ந்து வருகிறது தான் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ये तीनों बातें जहाँ पे मिल के आते हैं उसको हम पारिवारिक जीवन बोल सकते हैं. பாருங்க, அதனால தான் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். इसलिए हम उत्पत्ति की किताब उसके 2 के 18 में पढ़ते हैं. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார். फिर यहोवा परमेश्वर ने कहा, आदम का अकेला रहना अच्छा नहीं, मैं उसके लिए एक ऐसा सहायक बनाऊंगा जो उससे मेल खाएगा. ஆமென். आमीन. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணை. आमीन. उसके लिए एक ऐसा सहायक, ஏற்ற துணை, उसका ऐसा सहायक बनाऊंगा जो उससे मेल खाएगा. அந்த ஏற்ற துணைன்னு சொல்லித்தான் நம்ம இந்த மூன்று காரியங்களை படித்தோம். கம்பானியன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப். हाँ, इसके लिए हमने ये तीनों बातों को सीखा था. ஆமென். அடுத்த சில காரியங்களை தொடர்ந்து நாம் படிப்போம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நேரம் முடிந்து விட்டபடினால நான் இந்த இடத்துல இந்த கிளாஸை முடிக்கிறேன். आज हमारा समय खत्म होने वाला है, इसलिए मैं आज की बात यहाँ पे खत्म करना चाहता हूँ. பைபிள் ஸ்டடி கிளாஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், 7:30 to 8:30, அதுக்கு மேலே போகாது. हाँ, क्योंकि परमेश्वर की वचन जो सीखता है वो समय का जो पालन बहुत जरूरी है, 1 घंटे तक है. அதனால ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து ஒரே லட்சியத்தோட, ஒரே ஐக்கியமாக, ஒரே தோழமையோட, ஒரே நட்போட ஒரு இடத்துல கூடி வாழ்கிறது தான் வேதம் குடும்பம் என்று சொல்லி 128வது சங்கீதம் 1-6 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த உண்மையான ஒரு குடும்பம், தேவனுடைய சித்தப்படி வாழ்கிற ஒரு குடும்பம், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के द्वारा बनाया हुआ या स्थापित किया हुआ परिवार वो है जो भजन संहिता 128 का 1 से लेकर उसके आखिरी भजन तक जो लिखा है उसके अनुसार जीने वाला, जो एक जगह पे 2 व्यक्ति इकट्ठे होते हुए एक दूसरे को जान देने लायक प्यार और मोहब्बत करते हुए दोस्त बन के जो जहाँ एक जगह इकट्ठे रहते उसको कहते हैं पारिवारिक जीवन. இது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். मसीह जीवन के अंदर, मसीह जीवन के परिवार के अंदर ही इस परिवार को हम ज्यादा खासियत देते हैं. ஏனென்றால் பைபிளில் மட்டும்தான் ஒரு புருஷனையும் ஸ்திரீயையும் படைத்து அவர்களை ஒன்று சேர்த்ததாக, திருமணத்தின் மூலமாக ஒன்று சேர்த்ததாக பைபிள் என்று சொல்லக்கூடிய வேத புஸ்தகத்தில் மட்டும்தான் சரியான
அதுக்கான ஒரு ஒரு உதாரணம் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க மற்ற எந்த வேதத்திலையும் குடும்பத்தை பற்றின காரியங்கள் எழுதப்படவில்லை. आमीन। खाली हमारे पवित्र शास्त्र में परमेश्वर के वचन के अंदर ही लिखा हुआ है कि ये परमेश्वर ने दो व्यक्तियों को बना के, एक आदम और हव्वा, एक लड़का या लड़की को बना के, जो एक करके शादी करके उनको परिवार बना के इस पृथ्वी में स्थापित किया करके लिखा हुआ खाली हमारे पवित्र वचन में, और कोई शास्त्र में या किताब में ऐसा कुछ लिखा है ही नहीं। அதை என்னத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, वो क्या दिखाता है? தேவனால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். इससे हम ये सीख सकते हैं, ये समझ सकते हैं कि ये जो पारिवारिक जीवन जो है परमेश्वर के द्वारा स्थापित है। அதனால தான் நம்ம இந்த டைட்டில் கொடுக்கிறோம், அந்த ஃபேமிலி காட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற டைட்டில் கொடுத்தது காரணம் என்ன? इसलिए हमने उसका हेडिंग जो लिखा है कि परमेश्वर के द्वारा नियमित, தேவனால் நியமிக்கப்பட்டது, தேவனால் உருவாக்கப்பட்டது, தேவனால் அமைக்கப்பட்டது அப்படின்ற அர்த்தம். इसका मतलब है परमेश्वर के द्वारा स्थापित, परमेश्वर के द्वारा नियमित, परमेश्वर ने स्थापित किया हुआ। மனிதரால் தேர்ந்து கொள்ளப்பட்டது அல்ல, ये कोई इंसान से स्थापित नहीं है, அது வேதத்தின்படி பெரிய தவறு। ये परमेश्वर के वचन के आधार पर गलत है वो। ஹல்லேலூயா। தேவனால் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய ரெண்டு இருதயங்கள் மட்டும்தான் ஒற்றுமையோட வாழ முடியும்। परमेश्वर के द्वारा जोड़ा हुआ दो दिल या दो लोग ही इकट्ठे रह सकते हैं। அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு மனசுகள் ஒன்று சேர முடியாது। अपने अपने तरीके से जोड़ा हुआ जो लोग जो है इकट्ठे नहीं रह पाएगा, பிரச்சனைகளை உண்டு பண்ணும், वो परेशानी लेके आएगा। கவுன்சிலிங் பண்றதுனால ஆயிரக்கணக்கான உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்னால வைக்க முடியும்। இதே டெல்லியில இப்பொழுதும் அழுது கொண்டு வாழக்கூடிய சகோதரிகளை, சகோதரர்களை, குடும்பங்களை உங்க முன்னால எனக்கு காட்ட முடியும்। ऐसे बहुत सारे परिवार हैं, मैं बहुत लोगों को काउंसलिंग किया, इसलिए मैं जानता हूँ कितने परिवार है ऐसे कि आज भी दुख में पड़े हुए हैं। ஒன்று ரெண்டு இல்லைங்க, நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் டெல்லிக்குள்ளேயே என்னால காட்ட முடியும்। हाँ, इस दिल्ली के अंदर ही खाली मैं 100 से ज्यादा परिवार को दिखा सकता हूँ। தேவனால் ஒன்று சேர்க்கப்படுகிற இருதயங்கள் மட்டுமே குடும்பமாக கூடி வருகிற பொழுது இன்பமுள்ள ஒரு என்ன சொல்றது, பரலோகம் போல, சொர்க்கம் போல இனிமே உள்ளதாக குடும்பத்தை மாற்ற முடியும்। परमेश्वर के द्वारा स्थापित या इकट्ठा किया हुआ दो लोग, उस परिवार ही जो है परमेश्वर के हिसाब से एक इकट्ठे होते हुए शांति से या खुशी से परिवार रह सकते हैं। வேதத்தின்படியானதா? நிச்சயமாக வேதத்தின்படியானது। वो परमेश्वर के वचन के आधार पर है। அதனால தான் குடும்ப வாழ்க்கையில திருமணம் என்று சொல்லக்கூடியதுக்கு, திருமணம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, கவனன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அர்த்தம்। उसका मतलब है एक वाचा का संबंध, உடன்படிக்கையின் உறவு। वो उसका मतलब है एक वाचा का संबंध। தேவ சுத்தமாக இருந்தால் அடுத்த வாரம் நம்ம அந்த காரியத்தை அந்த டைட்டில்ல உடன்படிக்கையின் உறவு இல்ல கவனன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம்। हम अगले हफ्ते सीखेंगे उस शादी या उस वाचा का संबंध क्या है करके। தொடர்ந்து நீங்க ஜெபியுங்கள், இந்த கிளாஸ் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்। திருமணம் பண்ண தாற்பயமா இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்தால் அவர்களுக்கு நீங்க இந்த லிங்க்ஸ் ஃபார்வேர்டு பண்ணுங்க। கூகுள் மீட் ஃப்ரீயாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும்। மற்றவங்களுக்கு சொல்லுங்க, அதை சொல்லக்கூடியனா ஜூமில் எல்லாம் பண்ணோம் நமக்கு 45 மினிட்ஸ் தான் டைம் கிடைக்கும்। ஸோ கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் 1 hour 1.5 hour 2 hours எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம்। அதனால தான் நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் இதை பண்ணி கொண்டிருக்கிறோம்। ஸோ மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், திருமணம் பண்ணிக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்கள் சபையில் இருந்தால், தெரிந்தவர்கள் இருந்தால், பிரச்சனைகள் இருக்க குடும்பங்கள், சகோதரி சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்। அநேக நாள் ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த ஒரு தலைப்பு இது। அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்। இதுவரை எங்களை பார்த்து கொண்டு ஒவ்வொருவர்களையும் தேவன் தாராளமாக ஆசீர்வதிப்பாராக। आमीन। अगर आप इस क्लास में लगातार शामिल हो जाइए, ये आपके परिवार के लिए, आपके निजी जीवन के अंदर भी बहुत आशीष का कारण होगा। जो शादी करने वाले नौजवान लोग हो तो उनको भी आप बताइए कि सुनने के लिए उनके जीवन के अंदर ये आशीष का कारण होगा। जूम के द्वारा जिसमें भी आप शामिल हो सकते हैं, सुनिए और आप हमारे साथ दीजिए कि आपके जीवन के अंदर आशीष ஜெபத்தோட கலந்து கொள்ளுங்க। இன்பமுள்ள இனிமை உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் இதுவரைக்கும் நடக்கலைன்னாலும்
இந்த கிளாஸ் தொடர்ந்து நீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோன்னு உங்களோட வாழ்க்கையில் அந்த மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்வார். प्रार्थना के साथ आप शामिल होइए। आपके जीवन के अंदर, आपके घर के अंदर एक सुख और शांति से भरा हुआ जीवन आप बिता सकें। முழுவதும் ஜெபிப்போம். अब यहाँ உங்கள் को தகப்பனே, बंद இந்த நல்ல करिए, வேலைக்காக प्रार्थना நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமாக ஆண்டவரே, உம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய அந்த ஆண்டவரே யோசனைகளை, ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த மாற்றங்கள் குடும்பத்துக்குள்ள உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். प्यार भरा हमारा स्वर्गीय पिता परमेश्वर, इस सुंदर समय के लिए एक बार और हम धन्यवाद करते हैं। हमारे इस द्वारा ये वचन सुने हुए हर एक परिवार को आपके हाथ में समर्पण करते हैं। उनके जीवन के अंदर ये आशीष का कारण बनने पाए, उनको समझाइए। ஆண்டவரே, தகர்க்கப்பட்ட ஆண்டவரே, சின்னாபின்னமாகப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே இருப்பார்களான அவர்கள் இது கேட்கட்டும். அந்த சகோதரிகள் கேட்கட்டும், சகோதரர்கள் கேட்கட்டும், பிள்ளைகள் கேட்கட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அந்த குடும்பங்கள் கூடி வருவதற்கு ஒரு காரணமாக தேவரின் இந்த கிளாஸ்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर, परिवार के अंदर जो शैतान के द्वारा जो टूटा हुआ परिवार है प्रभु, छिन्न भिन्न हुआ परिवार है प्रभु, उनको आप इकट्ठा करिए। उनके माता पिताओं को, बच्चों के अंदर एक एकता बनाइए प्रभु। वो परिवार फिर से एक होके मिलने के रहने के लिए सहायता करिए। வருகிற நாட்களில் இன்னும் அநேக தேவ பிள்ளைகளை ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தால், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கேட்கும்படியாக கூட்டி வர செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर, इस वचन को जो है हर कोई सुनने पाए, चाहे वो मसीह परिवार हो या बिना मसीह परिवार हो प्रभु, कोई भी हो, आपको जो नहीं जानने वाला भी हो, ये सुन के आपके वचन के आधार पर अपने जीवन बिताने पाए। தேவன சமூகத்தில் ஒரு மணி நேரம் உட்கார்ந்தவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாற்றலாம். परमेश्वर, आपके संगति में 1 घंटा बैठना उनके जीवन के अंदर बहुत बड़ा आशीष का कारण बनने पाए। பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से हम उनको आशीष करते हैं। குடும்பத்துக்குள்ள சமாதானத்தின் ஆவியை நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம். हर एक परिवार के अंदर आपके पवित्र आत्मा की, शांति की आत्मा को हम देते हैं प्रभु। ஆண்டவரே, ஒரு பரலோக அன்பு உண்டாகட்டும். பிள்ளைகளுக்குள்ள, தகப்பன் தாய்களுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, ஆண்டவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கு மேலும் ஆண்டவர் தெய்வீக அன்பு இறங்கி வருவதா. परमेश्वर, घर के अंदर, परिवार के अंदर हर एक के ऊपर, माता पिता के ऊपर, बच्चों के ऊपर, हर एक के ऊपर आपके प्यार उंडेल दीजिए प्रभु। உம்முடைய சித்தப்படியான, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் மாறட்டும். परमेश्वर, आपकी इच्छा के अनुसार हर एक परिवार बदलने पाए। ஆசீர்வதியும். आशीष करिए। பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவீராக. पवित्र आत्मा आप अगुवाई करिए। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना मांगा है। ஆமென். ஆமென். ஹalleluya. May God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் 7:30 மணிக்கு உற்சாகப்படுங்கள், முயற்சி செய்யுங்க, மற்றவர்களுக்கு லிங்க் அனுப்பி வையுங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. आमीन। अगले हफ्ते भी बिल्कुल 7:30 बजे बुधवार को होगा। आप दूसरों को भी बताइए, उनको प्रोत्साहित करिए कि इसमें शामिल होने के लिए और सुनने के लिए। God bless you. परमेश्वर आपको आशीष करें।